எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய இயேசு சந்திக்கிறார் குடும்பங்கள், உங்களை நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒவ்வொரு நாளும் ஆன்லைன் மீட்டிங்ஸில் நீங்கள் கலந்து கொள்கிறீங்க. ஒருவேளை இப்போ ரொம்ப வேலை, படிப்பு, ட்ராவல், பிஸ்னஸ் இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் உங்களால் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் அதுக்கப்புறம் என்ன பேசுனாங்க, இன்றைக்கி என்ன செய்தி, என்ன ஜெபம்னு கனெக்ட் பண்ணி கேட்டு கர்த்தருக்குள்ளே பலப்படுறீங்க நான் விசுவாசிக்கிறேன் இல்லையா? தேர்ஸ்டேஸில் நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயரை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க நான் நம்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாழ்கிற நாட்கள் கடைசி நாட்கள். இந்த கடைசி நாட்களில் தேவ கரம்தான் நம்மை தாங்கி நடத்தி வருகிறது. இந்த சூழ்நிலையில் ஆவியானவர் நமக்கு கொடுக்க போகிற ஒரு ஆலோசனை இருக்கிறது. அதை நான் அந்த வசனத்தின் வழியாக வாசிக்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் அப்படின்னா இன்னொரு தமிழில் யுத்தம், ஆங்கிலத்தில் வார். சரியா? இப்போ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேசம் இன்னொரு தேசம் பதட்டமான சூழ்நிலை இருந்தால் அங்கு ஒரு யுத்தம் வரப்போகிறது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்போது இந்த நாட்களில் நம்ம தேசத்தில் யுத்தம்லாம் ஒன்றும் இல்லை. காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எங்கே வேணால் போகலாம் வரலாம். ஆனால் என்ன இங்கே ஆவியானவர் சொல்கிறாரு அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அப்படின்னா மாம்சம் இரத்தமும் உடையவன் மனிதன். மனிதனோடு நமக்கு போராட்டமே கிடையாது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சொல்லுவோம், அந்த அக்காவால் தான், அந்த அண்ணனால் தான், அந்த சார் அல்லது அந்த அதிகாரி அவர் மூலமாக தான் இந்த போராட்டம் வந்துருச்சின்னு நம்ம பேசிக்கிடுவோம். ஆனால் உண்மை என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, மனுஷனோடு நமக்கு போராட்டமே கிடையாது. அப்படியா? அப்போ யாரோடு நமக்கு போராட்டம்? வசனத்தில் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை. இந்த அட்மாஸ்பியரில் பலவிதமான பொல்லாத ஆவிகள் இருக்கிறது. அந்த ஆவிகள் என்ன செய்யும்? எல்லாரையுமே தாக்காது, எல்லாரோட யுத்தம் பண்ணாது. யாரோட யுத்தம் பண்ணுன்னா, ஜெபிக்கிறவங்கள பிடிக்காது, உபவாசம் பண்ணுறவங்கள பிடிக்காது. தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்கள கண்டாலே எரிச்சல். அந்நிய பாஷையில் ஆவியிலுமே ஜெபிச்சு, ஆண்டவரே என் வீட்டை ரட்சி, என் குடும்பத்தை ரட்சின்னு சொல்ல, ஐயோ அவங்கள கண்டாலே அவனுக்கு எரிச்சல் வந்துடும். அப்போது நம்ம என்ன செய்யணும்னா, அவனுடைய தந்திரங்களை அறிஞ்சு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பணும். அதான் அந்த 10ஆம் வசனம். முந்தின பார்த்தீங்கன்னா, அந்த எபேசியர் 6:10 கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் நீ பலப்படணும். அபிஷேகத்தில் நம்ம பலப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அவன் எப்போ நம்ம தாக்குவான்னு தெரியாது. எப்போ சோர்வு, எப்போ நம்ம விழத்தல்ல, அல்லது எப்போ கோபத்தை கொண்டு வரணும், எப்போ பிரிவினையை கொண்டு வரணும், எப்போ ராங் இன்ஃபர்மேஷனை கொண்டு வருவான் தெரியாது. ஆனால் ஆவிக்குள்ளாக பலப்பட்டுக்கிட்டே இருந்தோன்னா அவன் அனுப்புகிற போராட்டங்களை மேற்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதத்தின் 28ஆம் தேதி கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். சரியா? சோர்ந்து போயிடாதீங்க. என்னால் எழும்ப முடியலையே, என்னால் ஜெபிக்க முடியலையே, பைபிள் கூட வாசிக்க முடியலையே, என்னால் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியலையே, ஏன் இந்த சோர்வு, ஏன் இந்த தவறான எண்ணம் வருது, நான் எங்கேயோ பாவத்தில் விழுந்துருவேனோ என்று நீங்களாம் போராடிக்கிட்டு இருக்கீங்களா? இது சாத்தானுடைய தந்திரம். பிரியமானவர்களே, உங்களை விழத்தல்ல எந்த அதிகாரத்துக்கும் எந்த பொல்லாதாவிக்கும் அதிகாரம் கிடையாது. ஏன்னா உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்படியே ஜெபம் பண்ணிருங்க. இயேசுவின் நாமத்தில் யுத்தம் செய்யும் ஆவியானவரே, இப்போது என் கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தம்பி, தங்கச்சி, இளைஞர்கள், வாலிபர்கள், நடுத்தர வயது உள்ளவர்கள், ஏன் முதியவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாம் எரிச்சல், கோபம், போட்டி, பொறாமையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிற கிருபையை தாங்க. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு எதிர்த்து நிற்க முடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. சமாதானத்தின் தேவன் கூட இருந்து அதிசயமாய் நடத்துங்க.
இந்த போராட்டத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, என் ஆண்டவருடையது. என்னுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்த ஆவியிலே நிரம்பி ஜெபிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சாத்தான் தோத்து போயிட்டான். அவனுடைய தந்திரத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க. இதுதான் தேவனுடைய நடத்துதல். நல்ல சந்தோஷமா இருங்க. இந்த நாள் ஒரு இன்பமான மகிமையான நாளாக உங்களுக்கு இருக்க போகிறது. மீண்டும் சந்திக்கலாம். தேவ கிருபை உங்களை தாங்கும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.